உங்களுடைய சூட்கேஸுக்கான பைபிள் எடுத்து த்ரீ அப்படின்னாரு. நான்லாம் பண்ணவே முடியாது, நான் எடுக்க முடியாது, எனக்கு பணம் வேணும். உனக்கு பணம் வேணா நீ பைபிள் எடு. அல்லேலூயா. உனக்கு சாப்பாடு வேணா பைபிள் எடுறாங்க பையனை. உனக்கு சாப்பாடு வேணா பைபிள் எடு, உனக்கு சாப்பாடு வேணா பைபிள் எடு. இல்ல கிடையாது. சாப்பிட்டு செல்லுக்கு மறைய நினைக்கிறேன் புதுமையில் வர்றாரு. அந்த ஐயா ஒரு சங்கீத பிரச்சனை சாப்பாடு, அந்த ஐயா ஒரு சங்கீத பிரச்சனை சாப்பாடு. அவரு இன்னைக்கு அவங்க தகப்பன் தாயினவர் தான் ஒதுகை டிவிலேருந்து வீடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிட்டாரு. பெரிய டீச்சிங், அவர் டீச்சிங் கேட்டு போடுறேன் ஃபுல்லாவே ஆசைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம பிள்ளை எப்படி வளரணும்னா நம்மளோட தான் இருக்கு. அல்லேலூயா. எதுக்கெத்தாலும் பைபிள், எதுக்கெத்தாலும் இயேசு இயேசு சொல்லி பாருங்க, உடைக்கப்பட்ட கல்லும் உடையும். ஆமென். நான் கொஞ்சம் லேட்டா போட்ட வருஷம் நான் சபைக்கு ஜெபம் மன்றத்துக்கு வர சங்கீத காப்பையன் பெரிய பையன் ஃபுல்லா சர்ச்சு ஃபுல்லா வந்து ஒரே மாப்படிச்சுக்கலாம். நான் அங்கிருந்து பக்கத்துல தியானம் இருந்தது. பரவாயில்லப்பா மாப்படிதான் சொல்லிட்டு வந்தா ஒரு வாரம் தானே குட்டினான். ஏன்னா அவனை பார்த்த உடனே எங்க சந்தோஷமாச்சு. பரவாயில்லையப்பா, இந்த பையன் நல்லா பொறுப்பா வேலை செய்யறாங்க. கத்துடைப்பிலே நம்முடைய ஊழியத்தை செய்ய சொல்லலாம். நம்மளுக்கே பிரியமா இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு இருக்குல்ல. ஆமென். நம்ம பிள்ளைங்க இருக்கான் உடனே காலையில ஏறணும், ரோடு கிராஸ் பண்ணா ரோடு கிராஸ் பண்ணி விட்டுருக்கோம். சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க நீ போ சபைக்கு போ, முன்னாடி சபையில இரு, சபையில இரு, போய் ஊழியம் செய். ஏதோ ஒண்ணு. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நீ ஒரு வேலை செஞ்சினா உன் பிள்ளை, நீ இந்த சிறு பிள்ளைங்க நீங்க கேட்கறீங்க, நீங்க என்னவா ஆக வேணுமோ நீங்க அதை ஆகுங்க. ஆமென். ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையான நாம இதனால ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையை பார்க்கலாம். சகரியா 9:12 வாசிப்போம். நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று கேட்டேன். நம்பிக்கையோட சிறைகளே, நம்பிக்கையோட சிறைகளே, நம்பிக்கையோட சிறைகளே ஆண்டவர் பத்தி சொல்றார். நீ ஆண்டவர்கள் தான், நீ நம்பிக்கை வந்து இருக்கிற, இத்தனை வருஷமா வந்து நம்பிக்கை வந்து ஆண்டவர் செய்வான்னு சொல்லிட்டு, ஆனா இத்தனை வருஷமா உனக்கு நடக்கல. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ பாக்குற, ஐயோ இன்னும் உங்களுக்கு நடக்கலையே சொல்லிட்டு இன்னமும் நம்பிக்கையா வந்துடுற, நம்பிக்கை போயிருந்த ஒரு சபை. நம்மளுடைய பைபிள்ல ஒரு அம்மா வராங்க, ஒதுக்கமா சபைக்கு வந்துட்டாங்க. அவங்க கூடிங்க, ஆனா என் தேவன் அந்த இடத்துக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த கூனி 18 வருஷமா அந்த கூனி நிம்மதி செய்தார். நம்பிக்கையோடு இந்த ஸ்திரர்களே அரணுக்கு தரும் திருப்புகள் இரட்டிப்பான நன்மையை தருவார். அதையும் எண்ணிக்க கிடையாது, இன்றைக்கே தருவார். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் என்னவா இருக்கலாம், உன்னுடைய தரிசனம் என்னவா இருக்கலாம், நீ இத்தனை வருஷமா நீ போய் கொடுக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை கண்ணீரா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், உனக்கு அற்புதமே நடக்காத இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு அற்புதமே நடக்கல, ஆனா நீ நம்பிக்கையோடு சபைக்கு வந்துக்கலாம், நம்பிக்கையோடு ஆண்டுடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். அதான் ஆண்டு சொல்றாரு, அரணுக்கு திருப்பு, ஆண்டுகிட்ட திருப்பு, இரட்டிப்பான நன்மை. ஆமென். அல்லேலூயா. நீ எங்கேயோ பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தா உனக்கு நன்மை வராது. நீ ஆண்டு சமூகத்துல ஆண்டவர்கிட்ட திரும்பு. ஆமென். நம்ம காத்திருந்து ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா மழை டைம்ல தான் தண்ணீர் இருக்கும், வேறு கொஞ்சம் மரம் காட்டினா இந்த இலை என்ன பண்ணாங்க, உதிர்ந்துடும். அதே போல கட்டுரைப்பிலே நம்ம வந்து இருக்குன்னா உதிர்ந்த இலையா இருக்காது. ஏதோ அற்புதம் கோசம், ஏதோ கோசம் போய் கொண்டிருக்கிறாரு, தேவன் கோசம். ஆமென். அல்லேலூயா. கட்டுரைப்பிலே இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, எல்லாமே உண்டு. லாசரு என்ற ஒருத்தரை பார்க்கிறோம். இந்த லாசரு பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாரு. அந்த ராஜா பெரிய ராஜாவா இருந்தாரு. அங்கே தேவனுடைய சமூகத்துல
அங்க யாரு உயர்த்தப்பட்டாங்க? பரலோகத்துல யார் இருந்தாங்க? அல்லேலூயா. கண்டிப்பான நன்மை தேவ சமூகத்திலே ஆண்டவரோட மகிமையில மடியில யார் இருந்தா அந்த லாசரு. இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, ஆண்டவர் நோக்கி நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ கண்ணீர் சிந்துற, நீ சாப்பிட ஆகாரம் இல்லாத இருக்கிற, உன்னுடைய சூழ்நிலை வேறுவா இருக்குது. உனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். உன் கண்ணீர், உன் பாடு கொடுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ இருந்துதான எல்லாமே ஆண்டவருக்கு உனக்கு தான் தெரியும். ஆனா நீ போகுதான இடம் இதேப்பட்ட இடம் யார் மடியில் இருக்கு போற? தேவ சமூகத்துல கரங்களை தட்டி நோக்கப்படுங்க. ஒருவேளை அவமானம் இருந்த போராட்டம் எல்லாமே இருந்தாலும் நம்பிக்கையோட சிறங்களா இருக்கிறடி திரும்ப சொல்ல ரெட்டிப்பான நன்மை உண்டு. நீ போகிறதான இடம் மகிமையான இடம். கரங்களை தட்டி ஆசீர்வாதமான இடம், பசி இல்லாத இடம், ஆராதிக்கொண்டு இருக்கிறதான இடம் என் தேவனுடைய சமூகம். ஒருவேளை இந்த உலகத்துல நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், இந்த இடத்துல நீ அவமானப்பட்டிருக்கலாம், இந்த இடத்துல நீ இருக்கலாம். ஆனா தேவனை மட்டும் விட்டு விடாத. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடுறாங்க. எத்தனையோ பேர் அல்லேலூயா. தேவனுக்கோசம் ஒரு நாள் என்ன ஊழியம் செய்றீங்க? தேவனுக்கோசம் என்ன அவர்கிட்ட கேட்ட நன்மை மட்டும் பண்றமே. நான் என்ன செஞ்ச நன்மை அவருக்கு? இன்னைக்கு நான் யாருக்கு என்ன அவர் வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு பெருசா இல்லப்பா, நீ கேட்டவனே செஞ்ச இல்ல, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னா ஏசப்பா நான் எழுந்து ஒரு நன்றி சொன்னப்பா. யாரா சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு ஏழு நான் ஆண்டவரை ஆராதிச்சேன், இன்னைக்கு ஏழு நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ கலக்கத்தோடு போய் வந்தான இடம், நீ கலக்கத்தோடு கண்ணீரோடு போய் வந்தான இடம், நீ போய் திசை திரும்பாத போய் வந்தான இடத்துல இருந்தாலும் ஆண்டு சொல்ற திருப்பு. ஆண்டவர் கொடுக்குறாங்க உன் கலக்கம் கண்ணீர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ரெட்டிப்பான நன்மை உண்டு தேவனுடைய சமூகத்துல. அல்லேலூயா. ஒருவேளை நீ கண்ணீர் செய்தனால் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது, அது கர்த்தருக்கு தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் இருக்குது, நீ வேற எங்க ஓடலாம் கிடையாது, அவருடைய சமூகத்துல தான் இருக்குது. அவருடைய டேன் பண்ணுங்க, தேவ சமூகத்தை விட்டு விடாதீங்க. நீ போய் விடுற ஆண்டு சமூகத்தை திரும்புங்க, ஆண்டு சமூகத்தில் அழிங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. ஏசுங்க. அங்க இது பார்த்தீங்கன்னா யோசுவாவை பார்த்தீங்கன்னா முதலாவது அதிகாரத்தில் 5வது வருஷம் வாசிக்கலாம். முதலாவது 5வது வருஷம் தட்டு வாசிக்கிறோம். யோசுவா 1:5 நீ போகும் இடமெல்லாம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன் முன்பாக எதிர்த்திருப்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. 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 திகைத்து போறார் யோசுவா. ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. நான் அற்புதம் செய்யணும் கிடையாது, நான் ஒரு அபிஷேகம் பண்றது கிடையாது, என்ன ஒரு தலைவனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பிச்சாங்க. ஏன் என்றால் 6 லட்சம் புருஷர்களை பெயரிட்டு மோசே ஆண்டவரோடு இருந்தார், பெரிய அற்புதங்கள் செய்தார், செங்கல் நடந்தார். இதுவரையும் அப்படியேப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கவே முடியாது, அப்படியேப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்தார். இப்போ யார் பட்சத்துக்கு மோசே பத்தி யோசுவா அப்படி நீ போய் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற பார்த்தீங்களா, அடுத்த ஸ்டேஜ்ல இருந்த உயர்த்த ஆண்டவர் கூட இருக்கிறார். அடுத்த ஸ்டேஜ்ல இருந்த உயர்த்த தேவன் கூட இருக்கிறார். அதான் சொல்றாரு, திகைறாரு யோசுவா, திகைறாரு, திகைத்து போறாரு, என்னால முடியாது கலங்குறாரு. ஆனா யோசுவா சொல்ற காரணம் என்னவென்றால், யோசுவா 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்துறது மாத்திரம் இல்ல, யோசுவா திக்குவாழ்வது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு யோசுவா புருஷத்துக்கு 6 லட்சம் பேரு, அவர் வழி நடத்துற ஜனங்கள் 20 லட்சம் பேரு. ஆமென். அல்லேலூயா. அந்த 20 லட்சம் பேருக்கு தேவன் செழிப்பான இடங்களை அவரை கேட்க சொல்ல மன்னாவை வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாரு. அவங்க விடையும் அவங்க உடைகள் கூட என்ன ஆகுங்க, அவங்க உடை அப்படியே இருக்குதான், அவங்க செருப்பெல்லாம் தேய்ச்சி போகலையா. எப்படி அப்படி தெய்வம் செய்தார். அல்லேலூயா. அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர். மன்னா கொடுக்குறாரு, கறிவேனா கறி கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குற தெய்வம். அப்போ திகைத்து போகிற யோசுவா, அப்பதான் இந்த
மோசே கூட இருந்தது போலவே உன் கூட இருப்பேன். ஆமென். மோசே கூட இருந்தது போல நான் அற்புதம் செய்யுமான்னு சொல்ற ஆண்டவர். கர்நாடகத்தில் மேம்படுத்துமா? ஆமென். நீ எந்த இடத்துல திகழ்ச்சி கொடுத்தாரோ, எந்த இடத்துல கலக்கப்பட்டிருக்காரோ, எந்த இடத்துக்கோசம், எந்த சூழ்நிலைக்கோசம், எந்த சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஆண்டு தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடகு திரும்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை தேவனுடைய சமூகத்தில் அவர் சொல்லு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். சங்கீதம் 55:22 என்று வாசிக்க சொல்ல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு வார்த்தை வைத்து உயிரோடு இருக்கிறவர். ஆமென். அப்படி இந்த வார்த்தை சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு வார்த்தை தலையா கொடுப்பார். நீங்க இப்ப வாழா இருக்கலாங்க, என் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தலை அரவணை தேவன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தான் பார்க்கணும். நீ வேஸ்ட் எடுத்து தான் பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் ஜோப்னு சொல்லணும். எங்க போனாலும் தெரியல, ஊர்ல ஒரு குடும்பத்தை வாட்ச் பண்ணணும். நம்மளை குடும்பத்தை பிசாசு வாட்ச் பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் தேவனுக்கு தூதருக்கு நம்ம பாதுகாப்பு கொண்டிருப்போம். ஆமென். அவன் பரலோகத்துக்கு அதை பத்தினா இப்ப சவால் நடந்து கொண்டிருக்குது. என் பிள்ளை நிறைய பார்க்கறேன். இப்போ நம்ம நிறைய பேருக்கு கார், பெரிய கார் வந்துச்சு விஜய்க்கு. அந்த கார் கோசம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்களா? அவர் 1 லட்சம் மட்டும் இல்லை, அவர் மேல் பயிர் பண்ணியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்க்கறோம். பரவாயில்லையே, இவங்க கூட நம்ம இவங்க பிள்ளைய கற்றுக்கூடாதா? இப்படிதான் நம்ம பார்க்கறோம். கத்துடைய பிள்ளைய அவங்க சூழ்நிலை தான். நம்ம பெரிய ஆசிரியர் பார்க்கறோம் பாத்தீங்களா? நம்ம அதுக்குள்ள போனோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பிசாசு கூட ஆசிரியர், பிசாசு ஆசிரியத்து இந்த பூமியில இவங்க இப்படித்தான் இருக்கணும். ஒரு நடிகனா, ஒரு பெரிய அமைச்சரா, இவங்க இப்படிதான் இருக்கணும். இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு பரலோகத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஒரு சிலர் பிசாசால் ஆசிரியப்பட்டு ஒரு சிலர் அப்படிதான் வச்சிருப்பான். ஏன்னா இவங்க இப்படிதான் இருக்கணும். நான் ஒரு இடத்துக்கு மந்தடிக்கு போவோம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரா இருக்கும் அவங்க வீடு. சுற்றி வரத்துக்கே ஒரு 1/2 ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மேல சுற்றி வரத்துக்கு. அப்போ அதான் பார்க்க சொல்றது. ஏன்னா ஏன் சொல்ல வரனா, கிறிஸ்துவ கொடுக்குவாங்க. பாத்ரூம் பார்த்தா ஒரு ஹால் இருக்கு. என்ன பண்ற ஆஃபீஸர் அங்க பார்த்தா ஏன் சாப்பிடப்படாது? அல்லேலூயா. அங்க பார்த்தா ஏன் சாப்பிடாதுங்க? ஏன் சாப்பிடப்பட அங்க இருக்குது. இது மாதிரி டேபிள்ல ஃபுல் பாட்டில், அவங்க காசுக்கு பாட்டிலாம் இருக்குது. அப்போ அவங்க யார் சுகத்தை வச்சுக்கிறான்னு பாருங்க. பெரிய பிசினஸ்மேன் தான், பெரிய ஆள் தான், கடவுளால கூட அவங்க உயர்த்தப்பட்டிருக்கலாம். ஆனா இப்ப அவங்க கைவிட்டுட்டாங்களே. அல்லேலூயா. நிறைய பேர் மாறிடுறாங்க, பணம் வந்தோடனே மாறிடுறாங்க. ஒரு சில காரியத்துக்கோசம் அவங்களை அப்படியே ஸ்டேஜ்ல அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சில காரியத்துக்கோசம் அப்படியே வச்சுக்கலாம். கடவுள் சமூகத்தில் வர முடியாது, கடவுள் ஆராதிக்க முடியாது, கடவுளுடைய பிள்ளையாவே இருக்க முடியாது. ஆமென். ஆனா நீங்களும் நாம் ஆராதிக்க தேவன் வாழாதவர், தலையாக்கிறவர், கீழாக்கிறவர், மேலாக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நெருக்கத்தில் கர்த்தர் போய் கூப்பிட்டுப்பாரு. அவர் வந்து அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். இதுவே நாங்க இதுதான் வேணும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் காட்டுவோம். பிசாசு இது தான் போதும், அது தான் போதும், எல்லாத்தையும் காட்டுவான். போனா சாட்சி கிடையாது. சாட்சி போனா நீ பரவாயில்ல போகும். ஆமென். நம்ம சாட்சி வந்தாலே இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சரித்திரம் என்ன சொல்லணும் கடைசியில்னா நம்ம சாவுதான் சொல்லணும். நம்ம சாவுதான் சொல்லணும். நம்ம யாருன்னு அப்ப தெரியும். நிறைய பேர் சாவலாம் நான் வாட்ச் பண்ணிக்கிறது. அப்ப நான் சாட்சி இவங்க கடவுளுக்கு போயிருந்தவங்க எப்படி இருந்தாங்க, கடவுளுக்கு போயிருந்தவங்க எப்படி இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கத்துடைய இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் இருக்க சொல்ல அவர் உன்னை வாழாக்கவும் தலையாக்குவார். ஒருவேளை இந்த பூமியில நீ வறுமையில் இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் நீ வாழலாம், பரலோகத்தில் கரணத்தை நோய்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற காது, புகழ், நகை, நெட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் செவி போட்டு பார்த்தீங்களா? உன்னாங்க தலைய வச்சுட்டாருங்க.
உங்களுக்கு புத்திரமாக தான் செய்தார். நீங்க கிரீடம் இருக்கு உங்களுக்கு. ஆமென். உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. நீ எவ்வளவு கண்ணீரோடு ஊழியம் செஞ்சியோ, எவ்வளவு கண்ணீரோடு தேவனுக்காய் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறியோ, இன்றைக்கு தேவனுக்காய் நீ ஆத்துமால ஆதாயப்பட்டு பிசாசு உன்னை அழிச்சு கொண்டிருக்கிறானோ, ஒவ்வொரு நாள் ஆயோசிச்சு கொண்டிருக்கிறானோ, நீ இப்ப பால் கிடையாது. பிசாசு சொல்லுங்க, நான் தரேன்னு சொல்லுங்க. ஆமென். கஷ்டங்கள் கொடுப்பான், வறுமையில கொடுப்பான், உன்னை அப்படியே முடிச்சு போச்சு பார்ப்பான். முடிக்கவே முடியாத ஒரு சமூகம் அவருடைய அனுமதி இல்லாத. நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க, நான் முடிவு, நான் துவக்கம் சொல்லுங்க. கரகத்தை வாழ்க்கைய முடியல, செத்துட்டு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு என் தேவன் வந்தா துவக்கம். ஆமென். தேவன் தான் துவக்கங்க. ஏசப்பா பிள்ளை நான் துவக்கம் சொல்லுங்க. என் வாழ்க்கை நடிச்சது கிடையாது. துவக்கண்டா, துவக்கண்டாலே அற்புதங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆக கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாமல் என்ன பண்ணுவார்? மேலாவார். சுகத்துக்கு கொடுங்க. வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ எல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, சில குடும்பம் ஜெபம் பண்றீங்க, பாடம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாழாக்காமல் தலையாக்குவார். எடுத்து வச்சுங்க. நீங்க உங்களுக்காக இப்ப வாழ இருக்கலாம், ஆண்டு ஜெபம் பண்ணணும். இந்த பாட்டுல பாடி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சங்கீதம் 125:1 வாசிக்கலாம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல். ஆமென். நீங்க யாருங்க? சீயோன் பர்வதங்க. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அசைய மாட்டாங்க. கர்த்தரை நம்புறவங்க என்ன நடந்தாலும். இதுக்கப்புறம் இன்னொரு கொரோனா வந்தா கர்த்தரை நம்பி நான் அசைய மாட்டேன். ஆமென். ஏன்னா தேவன் எங்களுக்கு. ஆக என்ன சொல்ல வரன்னா, நான் மறுத்தாலும் என்ன இருப்பேன்? அது வந்துடணும். நான் மறுச்சாலும் வந்துட்டனால பிசாசு உங்ககிட்ட வரவே மாட்டான். அல்லேலூயா. அந்த கான்செப்ட் எடுத்து பார்த்தல, அட போடா நான் செத்தாலும் அவன் சங்கத்தம் சொல்லி பாருங்க, அவன் கிட்டே வர மாட்டாங்க. ஆமென். ஏன்னா அவன் உன்னை அழித்து தான் அவனுடைய டார்கெட். நம்ம ஆளுடைய டார்கெட் நம்மள வாழ வைக்கிறது. ஆனா இந்த சூஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, நான் செத்தாலும் ஒரு சங்கத்தை சொன்னா ஓட்டுவோம். அல்லேலூயா. செத்தாலும் அதாவது யாரு காத்துனா பரிசுத்தமா தேவனுக்குள்ள இருக்கிறவங்க தான் வருவாங்க. நான் பரிசுத்தமா ஆண்டுக்குள்ள இருக்கணும், நான் செத்தாலும் ஒரு சங்கத்தில் இருப்போம்பா அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் கேன்சர் வர முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ நெருக்கத்திலையும் எந்த சூழ்நிலை அடிப்பட்டாலும் நீ அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை நடப்பாங்க. சீயோன் பர்வதத்தை என்ன நடந்தாலும் நீ சீயோன் பர்வதத்தை போல இருப்ப. ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேல் 16:12 வாசிப்போம். 2 சாமுவேல் 16:12 முடிச்சிடுவோம். 14 ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். யார் சொல்றது பாருங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2 சாமுவேல் தான். ஒரு பேர் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒருத்தர் முன்ன நிறுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பதிலாக உங்களுடைய நிறுத்தி என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் 2 சாமுவேல் தானே. அப்படியா? என்ன பாச்சு? ஒரு நிமிஷம் நான் வாசிக்கிறேன். ஒரு வேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். யார் சொல்றா? தாவீது சொல்றார். அல்லேலூயா.
தாவீது சொல்றது. நான் அதுக்கு முன்னாடி நான் படிக்கல, அதனால தான் டைரக்டா அந்த வசனத்துக்கு நான் போயிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனை பதிலாக எனக்கு நன்மையை, ஆமென், அல்லேலூயா, அவன் நிந்தித்த நிந்தை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சரி கட்டுவார். ஆமென். உன்னை எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க, உன்னை எத்தனை மூஞ்சிக்கு எதிர நீ வளர மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க, இப்போ உங்களை நிந்திச்சு கொண்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் நீ உன்னுடைய சமூகம், உன்னுடைய கதை அவ்வளவுதான் பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு வேலை தேவன், நீங்க சொல்லலாம் ஒருவேளை ஆண்டவர் முடிஞ்சு போச்சுற கதை வச்சுக்கலாம், அவமானம், இந்த போராட்டம் எல்லாமே இருக்குது, முடிச்சு போட்டு கதை, அதாவது செத்து போற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வேலை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர் சொன்ன உடனேயுமே நம்ம ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தை கொடுத்துட்டு முன்னாடியே வந்துடுவார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு நிலைப்பது நாங்க இவங்கள சிங்க போட சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண உடனே நான் வந்துட்டேன். அதே போல சாத்தான் பேச ஆரம்பத்துல சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்க தேவனிலே தப்பிப்பார், ஒருவேளை தப்பிக்கால் போனாலும் பரவாயில்லையா, இந்த பொருசையை நான் பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம் சொல்ற மாத்திரத்துல அவங்களை போறதுக்கு முன்னாடியே தேவன் இறங்கி விட்டார். 7 மடங்கு சூளையா இருந்தாலும், 7 மடங்கு கண்ணீரா இருந்தாலும், 7 மடங்கு நெருக்கமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையை அழிந்து கொண்டிருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே என் தேவன் இருந்தால் ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கையோடு சிறையில் அறங்களுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவான், அது இன்றைக்கு தருவான். ஆமென், அல்லேலூயா. அந்த எந்த விதமான சூழ்நிலை அவங்க இறந்தாங்க தெரியுங்களா, 7 மடங்கு யாருமே அதனுடைய சூழ்நிலை. ஏன்னா அவங்களை எதிர்த்து போய் போட்ட ஆளுங்க கருகி போயிட்டான், அவங்க தூக்கி போயிட்டு பலசானத்தை எல்லாம் கறி ஒளிவில்லாத போயிட்டான். கத்துடைய பிள்ளையே, நான் ஆராதனை தேவன் என்னை விடுவிக்க வல்லவர், உங்களை விடுவிக்க வல்லவர். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட போராட்டம் இருக்கிறாங்க, உங்களை விடுவிக்க வல்லவர் கூடவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதான் சொல்ல வராரு, ஒருவேளை எதுக்கும் அவமானம் இந்த போராட்டம் இருந்தாலும் என்னை விடுவிக்க தேவன் வல்லவர். ஆமென், அதான் சொல்ல வராரு. அதான் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையாக செய்வார். ஆமென். கர்த்தருடைய இது என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி தாவீது ஒரு அற்புதம் நடக்குது. கோலியாத்து என்னென்ன சொன்னானோ அதான் இது பக்கம் மாறிச்சு. உன்னை யார் யார் என்னென்ன நிந்திக்கிறானோ அது ஆப்போசிட்டா மாத்துறது தேவன் நம்ம தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றுமில்லாத குப்பியன் சொல்லுவான், ஒன்றுமில்லாத ஒரே ஒரு நாயை அச்சு போட்டுருவான், இவன் கதை முடிஞ்சு போச்சு சொல்லுவான். அதே உள்ளவா பார்த்த தேவன் தான் நம்ம ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நான் தான் பெரிய சொல்லிட்டு நம்ம சிறுமை கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு வேலை காசு கொடுத்துடலாம், சூழ்நிலை இன்னொன்று இருக்கலாம், தலையாடலாம், ஒரு இடத்துல ஒரு போஸ்டிகள் இருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்டிகள் இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு தாழ்வு இருக்கணும். எஜமானன் செய்ய வேண்டிய எஜமானன் செய்யணும். அந்த இடத்துல போஸ்ட் இருந்தா கூட அந்த புஸ்தகத்தை பார்த்தா நீ நடக்கணும். நீ எடுத்து டாக் கூட்டு அப்படின்னா அவருடைய சமூகத்தில் நடக்காது. பெரும்பாலும் நாடு எது தாமஸ் கிடைக்கிறது யாரும் கட்டுரை பிள்ளையாக இருக்கலாம். அவர் வாக்குறுதி திரும்ப என்ன பண்றாங்க, எதிர்த்து நின்று அவர் எதிர்க்க விட்டு போயிட்டா தான் இருப்பான். ஆனா இன்னொரு வசனம் சொல்றாரு, கர்த்தர் ஆமென், அல்லேலூயா. பைபிள் வாங்க, நம்ம அந்த அக்கா கொடுத்தது முதலாவது கொடுத்த வசனம் என்ன தெரியுமா, எனக்கு யோசுவா 1 தான் கொடுத்தாங்க. நான் கடைசியில் வாங்கி ஆபீஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஜபம் நடந்து அதுல மெசேஜ் வருது, அதுல ஆண்டவர் தான் பேசுறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். ஒருவேளை யாரும் நிதித்தாலும் அது ஆப்போசிட்டா பார்க்கிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37:4 நாம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 37:4. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இதயத்தின் வேண்டுதல்களை
கரகத்துவமா. ஆமென். என்ன சொன்னாரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு? ஆண்டவர் மன மகிழ்ச்சியா இருப்பான். ஏசப்பா கொடுப்பாரு, ஏசப்பா செய்வாரு. அவருடைய மன மகிழ்ச்சியாரு உன் இருதயத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவரு கொடுப்பாரு. அதனால தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா கொடுப்பார், ஏசப்பா கொடுப்பார். அண்ணான்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த நெருக்கம், போராட்டம், அவமானம் அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு எத்தனையோ வருஷமா சபைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க. அவங்க போசலாம் சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க. காரணம் என்ன என்றால் அந்த பெண்ணிலாம் இருக்கிற ஒரு குழந்தையும் அவங்களை சேர்ந்து துன்பப்படுறாங்க. அவங்க அழுகுறாங்க ஓன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சமூகத்துல நீ எத்தனை வருஷமா நீ ஆண்டவர் சமூகத்துல நீ விண்ணப்ப வச்சுக்கிறியோ அதை தேவன் அதை செய்வோம். அல்லேலூயா. மன விருப்பத்துப்படி அவர் ஆண்டவர் வந்து செய்வார். ஆமென். நீ என்ன தேவையோ அதுக்கோசம் நீ எத்தனை வருஷமா காத்து கொண்டிருக்கிறியோ, வருஷம் வந்து ஜெபம் போறியோ, ஆண்டவர் உன் மன விருப்பத்துப்படி வந்து செய்வார். ஆமென். ஒருவேளை ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் நீ காத்து கொண்டு இருக்கலாம், போய் வந்துருக்கலாம். ரொம்ப நாள் ஆயிடலாம், அற்புதம் நடக்காத இருக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் விட்டு திரும்பவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். அதான் இங்க சொல்ல வர்றார். உன்னுடைய மன விருப்பத்தின்படி நம்ம ஆண்டவர் உங்களுக்கு தந்தரில் அருளை செய்த தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க விருப்பம் ஒண்ணுதான். இவங்க என்ன கேட்கணும்? ஒரே ஒரு ஆன்மாவை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, என் நிந்தை என் அவமானம் எல்லாம் போயிட்டு அங்க அவங்க எங்க நிந்திக்காத தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் தேவன் சர்வ உள்ளம் உள்ளவர், அதை காட்டிலும் அற்புதம் செய்கிறவர். அவங்க ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க, நீங்க கொடுத்தீங்க என் நிந்த போயிடுச்சு, நான் குழந்தை கொடுத்தேன், பரவாயில்ல, எனக்கு ஒரு மலடி இல்ல, குழந்தை கொடுத்தேன், இந்த அவமானம் போயிடுச்சா போதும், இந்த குழந்தை தந்தை கொடுத்தேன். சபைக்கு உடன்பட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஏழு சொல்றாரு, போமா மனதின்படியே ஆண்டவருக்கு செய்வார்மா, உன்னுடைய துக்கத்தை கலந்து போட்டு சந்தோஷமா இரு. அதை போயிட்டாங்க. இவரும் பிளஸிங் பண்ணி அனுப்புறாரு. அதே ஆண்டவர் ஒரு குழந்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். சொல்லும் கத்துடைய பிள்ளையே, அந்த குழந்தையை வந்து விட்டா அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைங்க? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக மாற்றினார் தேவன். அல்லேலூயா. அற்புதம் நடக்கல, அற்புதம் நடக்கல, ஒரு வருஷம் 2 வருஷம் அற்புதம் நடக்காதுன்னா என் தேவன் கொடுப்பது 2 மடங்கு. அதான் முதலாவது சொல்லிட்டாரு. முதலாவது என்ன சொன்னாரு? நம்பிக்கை சிறைகளே அரண்மனை திரும்புங்கள், ரெட்டிப்பான நாம எத்தனை நாள் காத்து கொண்டிருக்கியோ, எத்தனை நாள் நிறுத்தில அரண்மனை திரும்பு, உங்களை ஆண்டவர்ப்பா. 2:21 இந்த வாசனை முடிக்கலாம். தேசமே பயப்படாதே, ஆண்டவருடைய ஆளுகிற தேசமே நீ. உன்னை நோக்கி சொல்றார், தேசமே என்ன பண்ணாத, பயப்படாத. என்ன செய்யணும்? பயப்படாத. எந்த திசைக்கு போகணும்? பயப்படாத. எங்க இருக்க போகணும்? பயப்படாத. ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன காரியம் அடுத்தது நான் சொல்ல வர்றேன்னா, பெரிய காரியங்களை செய்வார். தேசமே நீ பயப்படாத. நீ பயந்து 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 இப்படியே இருக்காத. என்ன பண்ண சொல்றாரு? கர்த்தருக்குள் என்னவா இருக்க? பயப்படாத, மகிழ்ந்து. என்ன சொன்னாலும் மகிழ்ந்து பேசுற அந்த கூட இருந்தாரு சொல்லிட்டு. ஆமென். நான் ஒரு காலத்துல காரணம் பங்களாவா நான் பயப்படல. ஒரே ஒரு ஆகாரம் சொல்லிட்டு நான் பயந்து நாட்டில் வந்து பயந்து கழித்து ஒரு கட்ட தெரிய செய்வோம். ஆமென். ஆண்டு புத்தகம் ஒரு நாள் வாழ்ந்து கட்டோம் பேசினாரு. ஒரு ஒளிவப்பு காலையில நீ ஒளிவம் அதை கற்று கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா ஒரு டீ கொடுப்பாங்க. என்னுடைய சப்ஜெக்ட் அவங்க வீட்டில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதுதான். ஒரு நாள் சமையல் இருக்கும். போன வாரத்துல முதல்ல நினைக்கிறேன் சரியான இருக்கும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நான் டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டு வேலை காட்டி காட்டுட்டேன். அந்த அம்மா 500 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. ஆமென். ஏன்னா எனக்கு சம்பளம் தான், ஆனா எங்கன்னா போயிட்டு வேலை செஞ்சா அதாவது நெருக்கத்தில் காட்டப்படும். என் இருதயத்துக்கும் அவருக்கும் தெரியும் ஒரு சில காரியங்கள், உங்களுக்கும் அவருக்கும் தெரியும் ஒரு சில காரியங்கள். எனக்கு சொல்ல முடியாது. போயிட்டு வரேன்.
இது போய் சொன்னோம்னா அவங்க கீழே மேல பார்ப்பாங்க கேவலமா. அல்லேலூயா. நீ ஃப்ரெண்ட் கூட கேட்டு பாரு, அவனோட பைசா இருக்கு. ஒரு நாள் கேட்ப, 2 நாள் கேட்ப, 3ஆம் நாள் கேட்க சொல்ல பண்ணுவான், இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவன் மகிழ்ந்து கழிப்பது உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நான் வழிநடத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாம். அவங்க ஏற்கனவே அப்படியே நிற்போம். சூத்திரம் சூத்திரம் தான் வேணும். நன்றி. நம்ம ஏன் இருப்போம். Hallelujah. நன்றிப்பா. சூத்திரம் கர்த்தாவே. சூத்திரம் பாதம் பணிந்தேன் நாளும் ஏழுமை என்று யாரை பாடுவேன். இசையா உங்கள் உள்ளம் கூடி, இசையா உங்கள் உள்ளம் கூடி. பாதம் பணிந்தேன் நாளும் கூடி, உண்மை என்று யாரை பாடுவேன். இசையா உங்கள் உள்ளம் கூடி, இசையா உங்கள் உள்ளம் கூடி. அந்நிய பாஷை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆவியானவர் ஆண்டவரோட நம்ம ரகசியம் பேசுறது. அந்த அந்நிய பாஷைக்கு இங்கிலீஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஆவியானவர் கிட்ட நீங்க இன்னும் நெருங்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை வரலை கொடுங்க சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நீங்க காத்து ஜெபித்து சொல்ல ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சொல்றாரு, ரெட்டிப்பான நன்மை தருவார். நமக்கு ரெட்டிப்பான நன்மை அவமானப்படுகிறார், நஷ்டப்படுகிறார், நிந்தைகிறார். தேவன் கடுமையான நன்மை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களை இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.
கத்தோலிக்க நாம் ஆண்டு ஆசிரிப்பார் கத்த பெரியகாரம் செய்யும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் தாவே பாந்தவேலைக்காக சுபிக்கிறோம். நாளிலும் நீ பேசின தெய்வமாக கத்தாவே ஒவ்வொரு வார்த்தை மூலமாக நீ பேசுகிறாச்சா நீ பலப்பத்து பாசுறீங்க அப்பா ஒவ்வொரு நீ பேசின தெய்வமாக கத்தாவே நன்றிகளை செலுத்துங்கிறதாவே ஸ்தோத்திரத்தாவே சுத்திரம் நிறைய பலப்பத்து பாசுறீங்க துதிக்கிறதாவே சுத்திரம் ஒவ்வொரு குலத்தாவே எதிர்பார்ப்பு நன்மை தருவிலிருந்து பேசுகிற கத்தாவே அதே மாதிரி தரப்படி ஆட்சிக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சிறைத்தாவே சிறைத்தாவே சில தேவமாக ஆட்சா அந்த நம்ம கரங்களை உருவத்துக்காக ஒருத்தர் பிடிச்சிங்க பக்கத்துல கட்ட பிடிச்சிங்க கொரோனா வந்தால் எது வந்து நாங்கள் எடுத்து போடணும் ஆண்டோட அர்த்தம் செய்யணும் தேவிக்கிற சிஸ்டர்காய் ஆண்டோட இந்த பிள்ளைகள் ஆண்டோட செவிகள் ஆண்டோட இந்த கொரோனாண்டாலே ஒடுக்கிற தேசமானது இந்த பூஜை கோயிலாண்டா இது உங்களால் இறங்கி அற்புதம் செய்ய முடியாத நீங்க இறங்கி செய்ய முடியும் ரத்தத்தை செய்ய நாமத்தினால ஜீவனுக்காய் கத்தாம நீங்க ஜீவன் விட்டதுனால இயேசுவின் நாமத்தினால கத்தாம இயேசுவின் நாமத்தினால வந்தது ஏழு வாரப்பா சுகத்தை கொடுக்கிறாச்சா பதிகாரியே சுகத்தை கத்தாம இயேசுவின் நாமத்தினால வந்தது சுகத்தை கொடுக்க ரத்தம் கத்தாவே நீங்க இயேசுவும் சுகத்தை கொடுக்க கத்தாவே அந்த கருப்புஞ்சை நோயை எடுத்து போடுங்க வைரஸை எடுத்து போடுங்க இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கப்படுங்க என்ன ஜெபத்துக்காக எடுத்து எல்லாவற்றையும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஆட்சியராச்சா இந்த கிருபையாச்சா எங்களை தாழ்த்தி ஒப்புரத்தாவே துதிகரகத்தாம் கேட்கிறோம் துதிகராமை யோசனை பேசினால பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகலவாவை மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நம்மளோடும் செய்தி கொடுத்த தாசர்களும் தாங்களும் என்னால் இருப்பதாக ஆமென். ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.